ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் பிரைம். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா ரொம்ப துயரமான ஒரு நியூஸ். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. இது என்றைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மே 21 சாயந்தரம் அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருந்திருக்கு வீட்டு பக்கத்தில். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை 2 பேர் அங்கே இருந்தவங்க தான், அங்கே இருந்து நாகப்பட்டினத்துலேருந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த 2 பேர், கார்த்தி மோகன்ராஜ்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கொளக்கரை பக்கத்தில் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அந்த பொண்ணை கொன்று போட்டிருக்காங்க. பட் அதை கண்டுபிடிக்கல. அடுத்த நாள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சட்டம் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறோம். பட் இதுவுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் கூட்டிகிட்டு போனதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கார்த்தி மோகன்ராஜ் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. கார்த்தி தான் இதை பண்ணது, கூட சப்போர்ட் பண்ணது மோகன்ராஜ்னு சொல்லிட்டு. அந்த கார்த்திங்கிற ஆளுக்கு 33 வயசாகுது. 10 வயசு பொண்ணு. நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அந்த கார்த்திங்கிற ஆளை அந்த விசாரிக்கிறதுக்கு அந்த கொலைக்கரைக்கு எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டோக்கால் இருக்கும். அதில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போது அங்கேருந்து அவன் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு பில்டிங் மேலேருந்து ஏறி குதிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கை ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். பட் பொதுமக்கள்லாம் ஸ்டேஷன் முன்னாடி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. கவர்மெண்ட் இதை பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது.